ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு போனோஜுலாக்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன பைக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கேடிஎம்மோட டியூக் 160 பைக் தான் நம்ம ரிவ்யூ பண்ண எடுத்து வந்திருக்கோம். இந்த பைக் நம்மளுக்கு யார் ரிவ்யூ பண்ண கொடுத்தாங்கன்னா, திருப்பூரில் இருக்க கேடிஎம் ஷோரூம் தான் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூ பண்ண கொடுத்தாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இந்த பைக் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இல்லை டியூக் 200, 250 இல்லை மற்ற இது வாங்குற மாதிரி இருந்தாலுமே அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் பெஸ்ட்டான ஒரு ஆஃபரில் பண்ணி தருவாங்க. நியூ இயர் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீத்தில் வரப்போகுது. இப்போ நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. தீபாவளி ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் புக் பண்ண மாதிரி இருந்தால் கரெக்டான டைமு குயிக்காக புக் பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த பைக்கோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம இன்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக்கோட 200cc அதே டிசைன் தான் பார்த்தீங்கன்னா இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 200க்குமே 160க்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அந்த ஸ்டிக்கர் மூலிமா தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டியூக் 200 160ன்னு சொல்லி நீங்கள் ஸ்டிக்கர் மூலிமா தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும். அண்ட் ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா அதே சிஸ்பேக் எல்இடி ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் கொடுத்துறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துறாங்க. அண்டு ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் டேடிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துறாங்க. ஓகேங்க, இப்போ தான் சைடோட லுக்கு. அண்ட் சைடோட லுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கேடிஎம் ஃபேன்ஸ் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்கள மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எத்தனை பேருக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் மறக்காமல் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினுக்கு ஆரம்பிப்போம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 164cc இன்ஜினு. அண்டு பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.7 BH பவர். அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.5 Nm டார்க் பார்த்தீங்கன்னா பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் 6 கியர் டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் கொடுத்துறாங்க. லிக்விட் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் இந்த இன்ஜினை அந்த பைப்பை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கவர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இதில் எதுவுமே கொடுக்கல. பட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். அது இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படாது. அண்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 174 mm கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக உரசுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒரு இன்ஜினுக்கு கவர் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்பென்ஷன் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியலையும் பார்த்தீங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 110/70 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140/60 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 70 inches அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 320 mm கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 4 பிஸ்டன் கேலிப்பர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 2 பிஸ்டன் கேலிப்பர் தான் கொடுத்துருக்காங்க. டியூச்சன் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்காவாக ஸ்டாப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் தூரம் ஓட்டினேன். அந்த ஸ்டாப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீட் குஷன் பார்த்துலாங்க. சீட் குஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பில்லியன் சீட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அண்டு ரைடோட குஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்டு இந்த ரேலி டைப்பில் இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒட்டின மாதிரி தான் இருக்குது. அண்டு இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏகப்பட்ட கேப் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்கலாம். ஓகேங்க, ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். இதை 5 inch LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் கொடுத்துறாங்க. அண்டு பார்க்கிங் இதெல்லாம் கொடுத்துறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துறாங்க. அதாவது ஹசார்டு இங்கே ஹை பீம் லோ பீம் கொடுத்துறாங்க. இந்த எல்சிடி டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் கொடுத்துறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஹாரன். அண்ட் மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் டியூல் சுவிட்சு செல்ஃப் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துறாங்க. எல்சிடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே RPM கொடுத்துறாங்க. இங்கே ஸ்பீடு அண்ட் ஃபியூயல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இங்கே பார்த்துக்கலாம். கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆனில் வச்சுருக்கேன். அண்ட் ட்ரிப் 1 ட்ரிப் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டே நீங்கள் செட்டிங்குள்ளே போனீங்கன்னா இதில் ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் சூப்பர் மோட்டோன்னு சொல்லி 2 இது கொடுத்துருக்காங்க. அண்டு பைக் இன்ஃபோவில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அண்டு ரேஞ்ச் எவ்வளோ ஓட்டலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்டு பேட்ரி ஓடோமீட்டர் அண்ட் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அண்டு ரியர் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் 1 ட்ரிப் 2 வந்துடும்.
அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட், அதாவது முன்னாடி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். குயிக் செலக்டர், அதாவது நீங்கள் ஒன்று அப் பட்டன் டவுன் பட்டன் அமுத்தினா உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்கலாம். அதாவது நீங்கள் அப் பட்டன் அமுத்தினா நீங்கள் ட்ரிப் 1 வேணுமா, ட்ரிப் 2 வேணுமா, இல்லை ஏபிஎஸ் வேணுமா, இல்லை ஆப் இன்ஃபோ, பைக் இன்ஃபோ வேணுமான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். டவுனில் போனீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஏபிஎஸ், அது பைக் இன்ஃபோ இதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போதைக்கு நம்ம செட் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செட் பண்ண முடியும். அண்ட் கிளாக் அண்ட் டேட்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் யூனிட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிலோமீட்டரில் இருக்குது. நீங்கள் மைல்ஸில் வேணால் மைல்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கம்பஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபியூல் கிலோமீட்டர் எவ்வளோ, லிட்டர் பை ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் மாதிரி சொல்லி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது அப்படியே இருந்துட்டு ஓகே. இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 815 mm கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ட் ரைடர்ஸ் ஓகே, எனக்கு நல்லாவே கால் எட்டுது. கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 ஒரு 5.6 இருப்பேன். இங்கே ஒரு 5.8 ஒரு 5.9 ஒரு 5.9 மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் நல்லா எட்டும். ஷார்ட் ரைடர்ஸுக்கு இது கொஞ்சம் ஒரு ஓகேயான பைக் தான். அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக தெரியலிங்க. ஒரு 150 ஓகேங்க. அண்ட் வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. அதாவது 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி பண்ணுறதுக்கோசரம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்டு க்ளோஸாக இருக்குது ரொம்ப. அண்ட் டியூக் 200 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. அண்டு டியூக் 160 பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணுறது. அது நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த பைக்கோட நம்ம அண்டர்பெலி எட்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஓகேங்க, இதான் சவுண்ட் அடிக்கேஸில் எனக்கு கொஞ்சம் ஓகே தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ரொம்ப ஹையாக போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். அண்ட் இதே டிஎஃப்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறும். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுக்கு சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பைக் அப்படியே நம்ம ஓட்டி பார்க்கலாம். இந்த மொபைல் சார்ஜிங் போர்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கு லெஃப்ட் சைட் கீழே இருக்குது. பவர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. அதாவது இந்த 160cc செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரா பவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த பைக் வாங்கினீங்கன்னா MT-15ஓட இந்த பைக் தெரிஞ்சு ஒரு பக்காவான பைக்காக தான் எனக்கு தோணுது. அண்ட் R15 பைக்கை கம்பேர் பண்ணாதீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு. அண்ட் நேக்கட் பைக்லேயே பார்த்தீங்கன்னா 160cc செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 160 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே லெஃப்ட் திரும்புவோம். பிரேக்கிங் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. அண்ட் வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. இந்த பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,70,000 வரும். அதாவது எக்ஸோரூம் ப்ரைஸு. இதே ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,10,000 வரைக்கும் வரும். இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 86 எதிர்பார்க்கலாம். அதே ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40 மேலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பைக்கோட ஓனர்ஸ் உங்கள் மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 120 ஒரு 125 பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம். ஆனால் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா என்னால் டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியல. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் கேபிள் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா டெஸ்ட் ரைட் பைக்னால நீங்கள் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் செக் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியாது கரெக்டான ஒரு எம்டி ரோடு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேஃப்டி கியர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் டாப் ஸ்பீட் செக் பண்ணுங்கள். இந்த பைக்கில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் எனக்கு பிடிச்ச ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஒரு லுக்கு தான். அதாவது அக்ரோசிவ் லுக்கு பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் பிடிச்ச மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது சொல்ல மறந்துட்டு இந்த விஷயத்தை, இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்டன் கிளிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு சூப்பரான விஷயமா எனக்கு வந்து. அதே இந்த பைக்கில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா பைக்கில் இருக்க மாதிரி ஒரு 12 லிட்டர்ஸ் கொடுத்துனாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வெயிட் கம்மி பண்ணுறது பேரில் இந்த 12 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க.
இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த பைக்கில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்காம ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 125cc செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த 160cc செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இந்த பைக்கில் கொடுக்காத பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு குறையாக தோணுது. இந்த பைக்கோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் 2 விஷயம் பார்த்தீங்கன்னா மறந்துருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் கமெண்ட்டில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி அடுத்து என்ன பைக் ரிவ்யூ பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் அதுவும் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைக் நான் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ரிவ்யூ பண்ண பைக் கொடுத்த திருப்பூர் கேடிஎம் ஷோரூமுக்கு பார்த்தீங்கன்னா நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்க, இந்த பைக்கோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பைக் ரிவ்யூவில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. பை பாய்.